உடனே எனக்கு பாண்டியராஜன் ஞாபகம் இருக்கு. அது எக்ஸ்ட்ராடனரி மைண்டு. ஒரு நான் ரொம்ப யோசிச்சு வந்தேன். அது நேற்று வந்து விஜய் நான் மீட் பண்ணும்போது, சார் அந்த படத்தை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னா, அந்த சின்ன இது பார்த்தேன், ட்ரைலர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பாண்டியராஜன் சார் தான் ஞாபகம். ஸோ அதாவது அந்த படத்தை ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு டேரக்டருடைய கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சது. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் படம் நான் இவ்வளோ சொல்கிறேன், இதை இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆண் பாவம் அப்படின்றது நாங்கள் முதல் பார்க்கும்போது வந்து எங்களுக்கு முதலையா அந்த ஒரு வார்த்தையே புதுசாக இருந்துச்சு. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஆண் பாவம் அப்படின்றது யாருமே இருந்துச்சு, ஐடியா இருந்துச்சு. ஆனால் ஒரு வார்த்தையா யாருமே அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஆண் பாவம் அதுக்கு இன்னொரு கமாவை போட்டு கொள்ளாததுன்னு நம்ம பயன் சேர்த்துக்கணும். ஸோ இட்ஸ் வெரி ஸ்மார்ட் ஆஃப் யூ, வெரி வெரி ஸ்மார்ட் ஆஃப் யூ. படம் ட்ரைலர் பார்க்கும்போது நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக படம் உள்ள வருது. ஒரு இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி பார்க்குறாங்க, அவங்கள காரணம் என்ன, அவங்களோட மோதல் என்ன, ஒரு we could see that அந்த ஹோல் ட்ரைலர் summed up the whole story very very clearly. அதுக்கப்புறம் வந்து நான் நேற்று பேசிட்டே இருக்கும்போது அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் விஜயன் என்ன சொன்னாங்கன்னா வந்து, சார் அந்த படம் பாருங்க சார், நீங்க பார்ப்பீங்க, பார்த்துட்டே இருக்கும் சார், அப்படியே இருக்கும், அந்த கடைசியில கண் கலங்கணும் சார். ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை பத்தி இந்த மாதிரி சொன்னா அந்த படம் நல்ல படம்.